அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். தாய்லாந்தினுடைய பிரதமர் முறைகேடான அமைச்சரை நியமித்த குற்றச்சாட்டில் அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு நீதிமன்றத்தினால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தாய்லாந்தினுடைய புதிய பிரதமர் ஜார் என்பது உலகளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தாய்லாந்தின் புதிய பிரதமர் ஜார் என்பதை ஆளுங்கட்சி முக்கிய அறிவிப்பினூடாக வெளியிட்டுள்ளார்கள். பிரதமர் பதவியிலிருந்து ஸ்ரேதா தவிசின் நீக்கப்பட்டாலும் புதிய பிரதமரை நாடாளுமன்றம் அங்கீகரிக்கும் வரை அவர் காபந்து பிரதமராக நீடிப்பார் என்று இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. தாய்லாந்தின் லஞ்ச வழக்கில் தண்டனை பெற்ற பிச்சித் சைபானை மந்திரியாக நியமித்தது சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். மேலும் பிச்சித் சைபானை மந்திரியாக நியமிக்க பரிந்துரை செய்த பிரதமர் ஸ்ரேதா தவிசினை பதவி நீக்கம் செய்த அந்நாட்டின் அரசியலமைப்பு கோர்ட் அதிரடி முடிவை நேற்று வெளியிட்டிருந்தது. மந்திரி சபை உறுப்பினர்களை தகுதி அடிப்படையில் நியமிக்கும் பொறுப்பு பிரதமருக்கும் இருப்பதாகவும் பிரதமர் ஸ்ரேதா தவிசின் அதற்கான விதிமுறைகளை தெரிந்தே மீறிவிட்டார் என்றும் நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்தது. ஸ்ரேதா தவிசின் பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் புதிய பிரதமரை நாடாளுமன்றம் அங்கீகரிக்கும் வரை அவர் காபந்து பிரதமராக நீடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியில் ஆளுங்கட்சியினர் பியூ தாய் கட்சி தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. முன்னாள் நீதித்துறை மந்திரி சாய் காசம் நிதிரி மற்றும் முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவரத்னாவின் இளைய மகள் பெடரங்கா ஷினவரத்னா வயது 37 ஆகியோரின் பெயர்கள் முன்னிலையில் இருப்பதாக தாய்லாந்தின் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவர்களில் பெடரங்கன் ஷினவத்ராவை கட்சி தலைமை தேர்வு செய்து தற்போது அறிவித்துள்ளது. பெடரங்கன் ஷினவத்ராவுக்கு பிரதமர் பதவி வழங்க கூட்டணி கட்சிகளும் ஆதரவளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக நாளை நாடாளுமன்றம் கூட உள்ளதாகவும் அப்போது பிரதமர் பதவிக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பில் பெடோரங்ஷன் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் அங்கீகரித்த பின்னர் அவர் முறைப்படி பிரதமராக பதவியேற்பார் என்றும் அவர் பிரதமராக பதவியேற்றும் பட்சத்தில் தாய்லாந்தினுடைய 2வது பெண் பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றுக்கொள்வார் என்றும் தாய்லாந்து செய்திகள் தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் குரங்கம்மை பாதிப்பு அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் 2வது எச்சரிக்கையை உலக நாடுகளுக்கு உலக சுகாதார அமையம் விடுத்துள்ளது. ஆப்பிரிக்காவில் இந்த குரங்கம்மை நோயால் 524 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரங்கம்மை என்பது ஒரு அரிய வகை தொற்று நோயாகும். இந்த நோயை எம்பாக்ஸ் என்று அழைக்கின்றனர். இது மனிதர்களுக்கிடையே மிக வேகமாக எளிதில் பரவாது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளிடமிருந்தே மனிதர்களுக்கு பரவுகின்றது. இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களில் 10 ஒருவர் இறக்க வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார அமையம் தெரிவித்துள்ளது. கொரோனாவைப் போல 2022 முதல் பரவத் தொடங்கிய இந்த நோயானது முதலில் ஆப்பிரிக்க நாடுகளில் பாதிப்பு கண்டறியப்பட்டது. தற்போது மெல்ல மெல்ல 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவத் தொடங்கியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே 17,000க்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 524 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த நிலையில் ஆப்பிரிக்காவில் அதிகரித்து வரும் குரங்கம்மை நோய் பாதிப்பால் உலகளாவிய சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார அமைப்பின் அவசர குழு கூட்டத்துக்கு பின்னர் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த வைரஸ் சர்வதேச எல்லைகள் மூலம் பல நாடுகளில் பரவக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் குரங்கம்மை நோய் பாதிப்பை பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காசாவில் போரை நிறுத்துவதற்கான புதிய பேச்சுவார்த்தைகள் தற்போது ஆரம்பமாக இருப்பதாக அமெரிக்கா, கத்தார், எகிப்து தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்க உறுப்பினர்களை விட அதிகளவான பொதுமக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவதாக உலக மனிதாபிமான அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இதுவரை 10 மாதங்களுக்கு மேல் நீடித்து வரும் போரில் இஸ்ரேலிய இராணுவம் குறிப்பிடத்தக்க வெற்றி எதையும் பெற்றுக்கொள்ளாத நிலையில் 40,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் இஸ்ரேலிய இராணுவ தாக்குதலில் கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் கொல்லப்பட்ட பின்னர் இந்த யுத்தம் மிகப்பெரிய பிராந்திய யுத்தமாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. ஈரான் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துவதாக தெரிவித்துள்ள சூழ்நிலையில் பாலஸ்தீனம் கடந்து பிராந்தியம் முழுவதும் மத்திய கிழக்கில் இந்த பிரச்சினை பெரும் பேசுபொருளாக கொதிநிலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஹமாஸுடன் மீண்டும் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்கா, கத்தார், எகிப்து ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயற்பட்டு கத்தாரினுடைய தலைநகர் டோஹாவில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம்
காசா மீது மிக பெரும் குண்டுவீச்சை நடத்தி அதற்கு தடை போட்டு வருவது இஸ்ரேலின் நிலைப்பாடாக இருக்கும் சூழ்நிலையில் இன்றைய நாளிலும் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களின் இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காசா பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வரும் அமெரிக்கா, கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய நாட்டின் அதிகாரிகள் இன்றைய தினம் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். இந்த பேச்சுவார்த்தையால் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இஸ்ரேல், அமெரிக்கா போன்றவற்றை தாம் நம்புவதற்கு தயாராக இல்லை என பல பாலஸ்தீன இயக்கங்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்த தயாராக இருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை ஊடாக காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதே இஸ்ரேல் மீதான ஈரான் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும் என சர்வதேச போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் காசாவில் இடம்பெறும் புதிய பேச்சுவார்த்தைகளில் அமைதி திரும்புமா என மத்திய கிழக்கிலிருந்து உலகம் முழுவதும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டங்களை விரிவுபடுத்த கூகுள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மொழி தடைகளை தகர்த்தெறிவது, வேளாண் நடைமுறைகளை மேம்படுத்துவது போன்றவற்றில் அந்த நிறுவனம் ஈடுபடவுள்ளதாக கூகுளின் உடைய செயல் திட்ட அறிக்கை குழு தெரிவித்துள்ளது. கூகுள் நிறுவனத்தின் புதிய தயாரிப்புகள் நிர்வாகத்துறையின் இயக்குனர் அபிஷேக் பாப்னா மேற்கு வங்க மாநிலம் கொல்கட்டாவில் உள்ள IIM எனப்படும் இந்திய நிர்வாகவியல் மையத்தில் நடந்த நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றார். அப்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வாயிலாக ஷாட்பாட் எனப்படும் கம்ப்யூட்டருடன் உரையாடக்கூடிய வசதி அடங்கிய கூகுள் ஜெமினி என்ற தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ளோம். இது 9 இந்திய மொழிகள் உட்பட 40 மொழிகளில் செயற்படக்கூடியது. பல்வேறு துறைகளில் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது. இதன் அடுத்த கட்டமாக மொழித்தடைகளை உடைத்தெறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மொழித்தடையை உடைப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். உதாரணத்துக்கு ஒருவர் தன் உடல்நல பிரச்சினை குறித்து தன் தாய்மொழி தெரியாத மருத்துவரிடம் எப்படி விளக்குவார்? அதுபோல தன் மொழி தெரியாதவர்களிடம் ஒருவர் வங்கிச் சேவைகளை கூட பெறுவது கடினம். எனவே இந்த நிலையில் மொழித்தடைகளை உடைத்தெறியும் முகமாக தற்போது ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மலையாளி, மராத்தி, தமிழ், தெலுங்கு, உருது ஆகிய இந்திய மொழிகளில் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு சேவைகள் வழங்கி வருகின்றோம். இதை அனைத்து மொழிகளுக்கும் விரிவுபடுத்த உள்ளோம். மேலும் ஏற்கனவே உள்ளவற்றை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம். இதற்காக பெங்களூர் இந்திய அறிவியல் மையத்துடன் இணைந்து ப்ராஜெக்ட் வாணி என்ற விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம். அதுபோல வேளாண் துறையிலும் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த அம்சங்கள் இந்தியா முழுவதும் பெறும் வகையில் இந்தியாவின் அனைத்து மாநில மொழி மக்களும் இதனால் பயன்பெற்றுக் கொள்ள முடியும் என செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். தாய்வானில் 5.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புவியியல் ஆய்வின்படி நிலநடுக்கம் ஜிலான் மாகாணத்திலிருந்து தென்கிழக்கே 44 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் 11 கிலோமீட்டர் ஆழம் குறைந்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ளது. தலைநகர் தாய்பேயில் உள்ள கட்டிடங்கள் நிலநடுக்கத்தால் குலுங்கியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. ஆனால் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தாய்வானின் தேசிய தீயணைப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேற்கு ரஃபாவில் அல்கசாம் படைப்பிரிவினர் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது கடுமையான துல்லிய தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய வீரர்கள் மீது ஒரு துல்லியமான தாக்குதலை அவர்கள் நடத்தியிருப்பதாகவும், கமாஸ் போராளிகள் வலுவூட்டப்பட்ட மற்றும் ஆட்சேர்ப்பு எதிர்ப்பு TBG குண்டுகளை பயன்படுத்துவதை வெளிக்காட்டும் காணொலிகளையும் வெளியிட்டுள்ளார்கள். ரஃபாவின் மேற்கிலுள்ள தால் அல் சுல்தான் சுற்றுப்புறத்தில் உள்ள இந்தோனேசியா மருத்துவமனையை சுற்றி இஸ்ரேலிய படைகள் உடன் மிக கடுமையான மோதலில் ஈடுபட்டதாக கமாஸ் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியா மருத்துவமனையை சுற்றி பெறும் தாக்குதலில் ஈடுபட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை இடைமறிப்பு இந்த தாக்குதலை தாம் நடத்தியதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்ததுடன் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஹிஸ்புல்லா மிக கடுமையான ராக்கெட் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானிலிருந்து 15க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் சரமாரியாக வடக்கெல்லை சமூகமான மாயன் பாருக் மற்றும் கிரியாத் சோம்னா பகுதிகள் மீது ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியதாக IDF இராணுவம் தெரிவித்துள்ளது. சில ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் இடைமறிக்கப்பட்டாலும் பல ஏவுகணைகள் வடக்கு இஸ்ரேலில் வீழ்ந்து வெடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தெற்கிலிருந்து மீண்டும் ஒரு ஏவுகணை தாக்குதலை கமாஸ் அமைப்பு நடத்தியுள்ளதாகவும் இது காசாவில் இருந்து கிஷ்பிம் பகுதியில் ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அண்மைய சில நாட்களாக நீண்ட தூர ஏவுகணைகளை மீண்டும் காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு நடவடிக்கைகளை ஹமாஸ் போராளிகள் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் கிஸ்பும் பகுதியில் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தும் அதே நேரத்தில் கிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிஸ்புல்லாவின் வடக்கு இஸ்ரேல் தாக்குதலில் கிரியாத் சம்னா நகரத்தில் இருந்த இராணுவ காவலரின் முகாம் ஒன்று பற்றி எறிந்துள்ளதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவித்துள்ளது. சிரியாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் காயமடைந்த ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் முக்கியமான உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய இராணுவம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் காயமடைந்த ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் உயரடுக்கு படையைச் சேர்ந்த ஒரு அதிகாரியே இறந்துள்ளதாக ஈரானின் புரட்சிகர இராணுவம் தெரிவித்துள்ளது. IRGC தலைமை தளபதி இதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் விண்வெளி பிரிவின் உறுப்பினரான கேர்னல் அகமது ட்ரேஷோ அஷ்பகாரி காயங்களுக்கு ஆளானதாக கொசைன் சலாமி நேற்று முன்தினம் செய்தி வெளியிட்டுள்ள சூழ்நிலையில், தற்போது அவர் சிரியாவிலிருந்து ஈரானுக்கு கொண்டுவரப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய இராணுவம் தெரிவித்துள்ளது. மொர்தாட்டின் முதல் பாதியில் விமான தாக்குதலில் இலக்காகி அவர் மருத்துவ சிகிச்சைக்காக ஈரானுக்கு மாற்றப்பட்டிருந்தார் என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் இன்று அவருடைய மரண செய்தியை ஈரான் வெளியிட்டுள்ளார்கள். ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சிரிய வான்வெளி தாக்குதலில் காயமடைந்த ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் அதிகாரி உயிரிழந்துள்ளமை மேலும் பதற்றத்தை அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.